பயமா கலக்கமா? பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. இவ்வார்த்தைகள் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் நோக்கி நேருக்கு நேராக சொல்லக்கூடிய வார்த்தைகள். சொல்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. வானையும் பூமியையும் தம் வார்த்தைகளால் உருவாக்கி ஆண்டு வருகின்றவர். அவருக்கு முன்பாக செங்கடல் பிறந்து பாதை வகுக்கும், யோர்தான் குவியல் போல நிற்கும், எரிகோ மதில் உடையும், மலைகள் தகன்று போகும். அவரது சத்தத்திற்கு காடே அதிரும், இறந்த உடல்கள் உயிர் பெற்று எழும்பும். இப்படிப்பட்ட மகத்துவங்களை உடையவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அதிசயமானவர் என்ற பெயரை கொண்டவர் சொல்கின்றார், கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று. பின் ஏன் பயம்? பின் ஏன் கலக்கம்? ஒரு கிராமத்தில் ஒரு சிறு பையன் ஆழமான கிணற்றுக்குள் தவறி விழுந்து விட்டான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு கைத்தை தூக்கி போட்டு மேலே வாப்பா, அப்படி இதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் எதுக்குமே அசையலை, அழுது கொண்டே நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா ஓடி அப்பா இந்த கைத்தை பிடிச்சிக்கோப்பா, மேலே வாப்பா, நான் பிடிச்சிருக்கேன்ப்பா கயிறை என்று சொன்னது தான் தாமதம். உடனே அந்த பையன் அப்பாவின் குரலை கேட்டவுடன் உடனே அந்த கயிற்றை பிடித்து கொண்டு மேலே வந்து விட்டான். ஏன்? தன் அப்பா தன்னை கைவிட மாட்டார் என்பதினால் தானே. அதே போல் அன்பானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, யோசுவா 1:5 என்று சொல்லும் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நம் துன்ப பாதையில், வியாதியின் பாதையில் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்காமல் பாதையின் முடிவில் வெற்றி மகுடத்துடன் நின்று கொண்டிருக்கும் நம் இயேசுவின் மேல் மட்டும் கண்களை பதித்தவர்களாய் முன்னேறி செல்வோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் அவரது பிள்ளைகளை கைவிடாத அன்பு தகப்பன் அவர். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவர் சொன்னது ஒரு வாக்குறுதி. சில நேரங்களில் நான் உன்னோட இருந்தாலும் இருப்பேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேக வார்த்தைகள் அல்ல. அஞ்ச வேண்டாம், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், தூய ஆவி மீது வரும், லூக்கா 1:30 என்று கபிரியேல் வானதூதர் மூலம் ஆண்டவர் சொன்னதை முழுமையாக நம்பி, ஆண்டவரின் அடிமை நான், சொற்படி ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளை போல அனைத்தையும் திருப்பிக் கொள்வாய், 1 சாமுவேல் 38 என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி அமலேக்கியரை வென்ற தாவீதை போல, யோசுவாவை போல நாமும் அனைத்திலும் வெற்றி பெற முடியும். நாமும் இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், மத்தேயு 28:20 என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வைப்போம். அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் குழம்பி போயிருக்கும் பொழுது, ஏன் ஜெபிக்க கூட முடியாமல் பலனற்று நம்பிக்கையற்று நாம் காணப்படும் பொழுது, நம் ஆண்டவரை இவ்வாறு ஜெபித்து நாம் துணைக்கு அழைப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உன்னுடன் இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறீரே அப்பா. எனது வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என உறுதியளித்திருக்கிறீரே. பாதாளத்தில் விழும் சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேனே நான். என்னை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்கப்பா. ஏன்னா உங்களுடைய கரம் உமது வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நீதியினாலும் நிறைந்திருக்கிறது. அது என்னை தாங்கட்டும்பா. எனது திறமை, எனது பலன், எனது பணம், படிப்பு, பதவி, என் சொந்தம் என்று ஏமாந்து போயிட்டேன்ப்பா இது நாள் வரைக்கும். தயவு செய்துப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. கடல் அலைகள் எழும்பி காற்று பலமாக அடித்து என்னையும் என் குடும்பத்தையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில் காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லி அதை அடக்குபவர் நீங்கள் மட்டும்தான்ப்பா. இதை நம்பி நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்ப்பா. உங்களுடைய வல்லமை மிகுந்த வார்த்தைகளை என் நாவினால நான் பேசுகிறேன்ப்பா. என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் எனக்கு பயத்தை, கலக்கத்தை கொண்டு வந்திருக்கும் பிசாசே, என்னை விட்டு வெளியேறுவாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால். இந்த நேரத்திலேயே உன் தலையை மிதித்த இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் உனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று உன்னை என் குடும்பத்திலிருந்து விரட்டி விடுகிறேன். அன்பு இயேசுவே, எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமேன். அன்பானவர்களே, வல்லமை மிகு இந்த இறை வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவோம். எப்பொழுதெல்லாம் பயமும் கலக்கமும் நம்மை தாக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஏசாயா 41:10 அதை எதிர்ப்பதற்குரிய ஆயுதமாக இருக்கட்டும். நிச்சயம் வெற்றி நமதே.